காலஞ்சென்ற முன்னாள் நிதியமைச்சர் துன்டைம் ஜைனுடீனுடன் தொடர்புடைய மெனாரா இல்ஹாம் கட்டடத்தை பறிமுதல் செய்வதற்கான விண்ணப்பத்தை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC தாக்கல் செய்துள்ளது. டைம் அவரின் மனைவி தோப்வான் நைமா அப்துல் காலித் அவர்களின் சகாக்கள் ஆகியோருக்கு எதிரான பறிமுதல் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோலாலம்பூரின் மையப் பகுதியில் உள்ள 60 மாடிகளை கொண்ட அக்கட்டடம் பறிமுதல் செய்யப்பட உள்ளதாக MACC-யின் தலைவர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். பறிமுதல் நடவடிக்கை தொடங்கிவிட்டதாகவும், ஆனால் இதில் பல்வேறு விவகாரங்கள் சம்பந்தப்பட்டுள்ளன என்பதால் எளிதான பணியாக இது இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மெனாரா இல்ஹாம் கட்டடம் தொடர்பில் ஏராளமான ஆவணங்கள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த ஓரிரு வாரங்களுக்குள் அந்நபர்களின் சொத்துகள் சம்பந்தப்பட்ட பல ஆவணங்களை சமர்ப்பிக்கவிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.